இந்த பாட்டு நிறைய சீன்ஸ் எல்லாம் பண்ணணும். ஏறத்தாழ ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் சார் இவங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணணும். சங்கர் சார் டைரக்டர், இதுக்கு இப்போ இருக்கிற சங்கர் இல்லை, சீனியர் சங்கர். அந்த ஃபைனல் ரிஹார்சல்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து எனக்கு பயங்கரமான காய்ச்சல். அது வந்து டைஃபாய்டுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ ரெக்கார்டிங் 2 நாள் முன்னால் நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்குறதுக்காக ப்ரொடக்ஷன் ஆள் வந்தார் வீட்டுக்கு. நான் படுக்கல இருந்தேன். அவர் சிரித்தார் பெருசாக. ஏங்க சிரிக்கிறீங்கன்னா, இல்லை எம்ஜிஆர் சாருக்கு பாடணும்னு நிறைய பேர் ரொம்ப ஆசைப்படுறாங்க, அவரே கேட்குறாங்க, மியூசிக் டைரக்டர் கேட்குறாங்க, ஒன்றுமே கேட்காம நீ எங்கேயோ பாடினிருக்கும்போது அவரே கேட்டு உனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரன் யாரும் இல்லைன்னு நாங்கள் நினச்சோம். இப்போ தான் தெரியுது நீ ரொம்ப துரதிருஷ்டக்காரன்னு சொல்லி. நாளைக்கு ரெக்கார்டிங்கன்னா நீ இந்த மாதிரி படுத்திருக்கிறியா இல்லையா அப்படின்னு எனக்கு அழுக வந்தது. நான் என்ன செய்யணும்? சரி சார், எனக்கு தலைவிதி அப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சரின்னு போயிட்டார் அவர். ஒரு 10 நாள் கழித்து திரும்பி வந்தார். சார் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. இப்போது நல்லா இருக்கேன் சார், இன்னொரு வாரத்தில் நீங்கள் ரெக்கார்டிங் வச்சா நான் பாடுவேன். அப்போ ரிஹார்சல்ஸ் கூப்பிட்டாங்க திரும்ப. நான் என்ன நினச்சேன்னா, அந்த பாட்டை அவங்க ஷூட் பண்ணலாம் இல்லையா, டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதனால் வேறு யாருக்கிட்டையாவது பாட வச்சுருப்பாங்க. போனால் போகுது பாவன்றதுக்காக எனக்கு வேறு பாட்டு கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க. நான் போனேன். ஆனால் அதே பாட்டு தான் ரிஹார்சல்ஸ் பண்ணுறோம். எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் கேட்குறதுக்கும் தைரியம் இல்லை. சார் ரெக்கார்டிங் போனோம். ரெக்கார்டிங் ஆனதுக்கப்புறம் ரொம்ப தைரியம் கடைப்பிடிச்சி அவர்கிட்ட போய், நீங்கள் இந்த பாட்டு எனக்கு கொடுப்பீங்க நான் நினைக்கல, இத்தனை நாள் எனக்காக வெயிட் பண்ணிங்களேன்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க, முதல் நாள் ரிஹார்சல்ஸ் பண்ணதே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் போய், நான் எம்ஜிஆருக்கு பாடுறேன், இந்த மாதிரி 1000 நிலவே வான்ற பாட்டு புலமை பித்தன் எழுதியிருக்காரு, கேவி மகாதேவன் சார் வந்து இசையமைப்பிருக்காங்க, சுசீலா அம்மாவோட பாட போகிறேன், நீ பாடியே காட்டிருப்பேன் அவங்களுக்கு. சரி, ஏதோ இந்த காரணத்தினால உனக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக நான் வேறு யாருக்கிட்டையாவது அந்த பாட்டு பாட வச்சு உனக்கு வேறு பாட்டு கொடுக்கலாம், வேறு விஷயம். நாளைக்கு அவங்க படம் பார்க்கும்போது நீ பாடி காட்டின பாட்டு வேறு வாய்ஸில் வரும்போது அவங்க வந்து, இவன் பாடினது எம்ஜிஆருக்கு பிடிக்கல, அதனால தான் அந்த பாட்டை வேறு யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கும்போது அது உன்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. அதனால் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். தட் இஸ் எனக்காக ஏறத்தாழ 1.5 மாதம் அந்த ஷூட்டிங்கை அது சேஞ்ச் பண்ணி டேட்ஸ் எல்லாம் எனக்கு அந்த பாட்டு கொடுத்தது பெருந்தன்மை. ஐ ஆம் லக்கி, ஐ ஆம் பிளெஸ்ட். ஓகே.